கிரைம் அண்ட் மீடியாவில் தேர்ட் லெசன் ஜேர்னலிசம். இந்த லெசனில் நம்ம முதல்ல ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் பார்க்க போகிறோம். ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் இல்லை பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படி கூட கேட்கலாம். ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம்ன்றது ஒரு கட்டாயம், ஒரு ஜேர்னலிசமுடைய கட்டாயம் இது அப்படின்றது ஆப்ளிகேஷன் ஜேர்னலிசம். ஃபஸ்ட்டு கட்டாயம் என்னென்னா, ஜேர்னலிசம் ஃபஸ்ட் ஆப்ளிகேஷன் இஸ் டு த ட்ரூத். உண்மையாக இருக்கணும். ஒரு ஜேர்னலிசம், ஒரு பத்திரிகை என்பது உண்மை செய்திகளை கொடுக்க வேண்டும். உண்மை செய்திகளை கொடுக்க வேண்டும்னு சொன்னால் அந்த செய்தியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அந்த பத்திரிகையை படிக்க மாட்டாங்க. ஸோ ஜேர்னலிஸ்ட் should be as transparent as possible about sources and methods and information, so audience can make the own assessment of the information. ஒரு ஜேர்னலிஸ்ட் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் மக்களால், ஆடியன்ஸால் ஒரு முடிவுக்கு வர முடியும் அந்த செய்தியை பற்றி. ரெண்டாவது, இட்ஸ் ஃபர்ஸ்ட் லாயல்ட்டி இஸ் டு சிட்டிசன்ஸ். சிட்டிசன்ஸ்க்கு உண்மையாக இருக்கணும். ஒரு சாராருக்கோ இல்லை ஏதோ ஒரு கட்சிக்கோ இல்லை ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட நிர்வாகத்திற்கோ ஒரு சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கோ சார்ந்திருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு செய்தியை கொடுக்கணுன்ற ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். கமிட்மெண்ட் டு சிட்டிசன்ஸ் இருக்கணும். கமிட்மெண்ட் டு சிட்டிசன்ஸ் ஆல்சோ மீன்ஸ் ஜேர்னலிசம் ஷுட் ப்ரெசென்ட் அ ரெப்ரசன்டேட்டிவ் பிக்சர் ஆஃப் ஆல் கான்ஸ்டிட்யூட் குரூப்ஸ் இன் சொசைட்டி. எல்லா விதமான மனிதர்களுடைய, எல்லா விதமான குரூப்புடைய, எல்லா விதமான இயக்கங்களுடைய அவங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பிக்சரை கொடுக்கணும். கமிட்மெண்ட் டு சிட்டிசன்ஸ் ஆல்சோ மீன் ஜேர்னலிசம் ஷுட் ப்ரெசென்ட் a representative picture of all groups of society, all constituent groups in society. First journalism, first obligation is to truth. Journalists should be as transparent as possible about sources and methods, so that audience can make the assessment of that information. ரெண்டாவது, its first loyalty is to citizens. Citizensக்கு லாயலாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். Commitment to citizen also means journalism should present a representative picture of all constituent groups in society. Journalism, commitment to citizens also means journalism should present a representative picture of all groups in society. இரண்டாவது பாயிண்ட். மூணாவது, obligation of verification. அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணி கொடுக்கணும், வெரிஃபை பண்ணாமல் கொடுக்கக்கூடாது. ஸோ ஜேர்னலிசம் ஹேஸ் டெவலப்ட் வேரியஸ் டெக்னிக்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் ஃபேக்ட்ஸ். என்ன ஃபேக்ட்ன்றதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இன்னைக்கு டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ it has done less to develop a system for testing the reliability of journalistic interpretation. அது என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொன்னால், ரியாலிபிலிட்டி, அந்த ஜேர்னலிஸ்டோட இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு இல்லையா. ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னால், நான் எந்த அளவுக்கு இதை கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்ற டெஸ்ட் பண்ணுறதுக்கான எந்த விதமான இதுவும் டெவலப் பண்ணல, எந்த ஒரு சிஸ்டமே டெவலப் பண்ணல. ஸோ ஆப்ளிகேஷன் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஜேர்னலிசம் ஹேஸ் டெவலப் வேரியஸ் டெக்னிக்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் ஃபேக்ட்ஸை டிட்டர்மைன் பண்ண நிறைய டெக்னிக்ஸை டிட்டர்மைன் பண்ணியிருக்கு, கண்டுபிடிச்சிருக்கு. But it has failed to develop, it has done less to develop a system for testing the reliability of journalist interpretation அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நாலாவது, இண்டிபெண்டன்ஸ் அண்ட் நியூட்ரலிட்டி. ஒரு ஜேர்னலிசம், ஒரு பத்திரிகைக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். அந்த பத்திரிகை நியூட்ரலாக இருக்கணும், நடுநிலையாக இருக்க வேண்டும். இண்டிபெண்டன்ஸ் இஸ் அன் அண்டர்லைங் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஜேர்னலிசம். ஒரு ஜேர்னலிசம், ஒரு பத்திரிகைக்கு அடிப்படையான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம். ரெண்டாவது, நியூட்ரலிட்டி இஸ் த பிரின்சிபல் ஜேர்னலிஸ்ட் மஸ்ட் கீப் இன் ஃபோக்கஸ். ஜேர்னலிஸ்ட் should keep in focus the neutrality. Neutrality is the principle that journalists must keep in focus. அஞ்சாவது பாயிண்ட், இண்டிபெண்டன்ட் மானிட்டர் ஆஃப் பவர். பவரில் இருக்கிறவங்கள, அதிகாரத்தில் இருக்கவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும். ஸோ journalism has an unusual capacity to serve as watchdog over those who power and position most affect citizen. குடிமகன்களை, அதாவது மக்களை பாதிக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, அதிகாரத்திலையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க
ஆட்சி அதிகாரங்கள் இருக்கவங்களை கண்காணிப்பதற்கு ஒரு பத்திரிகைக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். வாட்ச் டாக் மாதிரி கண்காணிப்பதற்கு ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும். அது இருக்கு. ஜேர்னலிசம் ஹேஸ் அன் அன்யூஷுவல் கெப்பாசிட்டி டு சர்வ் ஆஸ் வாட்ச் டாக் ஓவர் தோஸ் ஹூ இன் பவர் அண்ட் பொசிஷன். those who is in power and position most affect. இவங்க தான் வந்து சிட்டிசன்ஸ் வந்து மோஸ்ட் அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஆறாவது பாயிண்ட், ஒரு பத்திரிகை வந்து இட் மஸ்ட் ப்ரொவைட் அ ஃபோரம் ஃபார் பப்ளிக் கிரிட்டிசிசம் அண்ட் காம்ப்ரமைஸ். ஃபோரம் ஆல் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. இது வந்து இட் மஸ்ட் ப்ரொவைட் அ ஃபோரம் ஃபார் பப்ளிக் கிரிட்டிசிசம் அண்ட் காம்ப்ரமைஸ். ஸோ ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜேர்னலிசமில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உண்மையாக இருக்கணும். ஜேர்னலிசம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ளிகேஷன், ஒரு பத்திரிகையோட வந்து உண்மையாக இருக்கணும். ரெண்டாவது இட்ஸ் லாயல்ட்டி டு இட்ஸ் சிட்டிசன்ஸ்க்கு வந்து குடிமகன்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். மூணாவது வந்து ஆப்ளிகேஷன் ஆஃப் வெரிஃபை பண்ணக்கூடிய கட்டாயம் இருக்குது ஒரு பத்திரிகைக்கு. நாலாவது வந்து இண்டிபெண்டன்ஸ் அண்ட் நியூட்ராலிட்டி. அஞ்சாவது இண்டிபெண்ட் மானிட்டர் ஆஃப் பவர். ஆறாவது it must provide a forum for public criticism and compromise. So first idhula vandu journalism's first obligation is to the truth என்றதுல வந்து journalists should be as transparent as possible. In the point about sources and method so that the audience can make their own assessment of the information. அவங்க எப்படி அந்த மெத்தட் எப்படி அந்த ஒரு விஷயத்தை கொண்டு கொடுத்தாங்க, அந்த சோர்ஸை பற்றியெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஜேர்னலிஸ்ட் வுட் பி. ரெண்டாவது வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் லாயல்ட்டி டு இட்ஸ் சிட்டிசன்ஸ் டு கமிட்மெண்ட் டு சிட்டிசன்ஸ் ஆல்சோ மீன் ஜேர்னலிசம் ஷுட் ப்ரெசென்ட் அ ரெப்ரசன்டேட்டிவ் பிக்சர் ஆஃப் ஆல் கான்ஸ்டிடியூட்டட் குரூப் இன் சொசைட்டி. ஒரு சிட்டிசனுக்கு கமிட்மெண்ட் அப்படின்னா, கமிட்மெண்ட் டு சிட்டிசன் மீன்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஷுட் ப்ரெசென்ட் அ ரெப்ரசன்டேட்டிவ் பிக்சர் ஆஃப் ஆல் குரூப்ஸ் இன் சொசைட்டி. மூணாவது ஆப்ளிகேஷன் ஆஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது பத்திரிகை வந்து ஜேர்னலிசம் ஹஸ் டெவலப் சிஸ்டம் டு டிட்டர்மைன் த ஃபேக்டை டிட்டர்மைன் பண்ண வேரியஸ் டெக்னிக்ஸை கண்டுபிடிச்சிருக்கு. பட் இட் ஹஸ் ஃபெயில் டு டெவலப் அ சிஸ்டம் ஃபார் டெஸ்டிங் த ரியாலிபிலிட்டி ஆஃப் ஜேர்னலிஸ்டிக் இன்டர்பிரிட்டேஷன். இண்டிபெண்டன்ஸ். அடுத்தது இண்டிபெண்டன்ஸ் அண்ட் நியூட்ராலிட்டி வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒரு இட்ஸ் அன் அண்டர்லையிங் ரிக்வயர்மெண்ட் ஃபார் ஜேர்னலிசம். நியூட்ராலிட்டி இஸ் த பிரின்சிபல் that journalists should focus. அடுத்தது வந்து இண்டிபெண்ட் மானிட்டர் ஆஃப் பவர். இது வந்து ஜேர்னலிசம் ஹேஸ் அன் அன்யூஷுவல் கெப்பாசிட்டி to serve us. Journalism has an unusual capacity to serve as watchdog over those who are in power and position, who they are who most affect citizens. ஏன்னா இவங்க தான் வந்து சிட்டிசன்ஸை வந்து பாதிக்கூடாது. அதனால இவங்களை கண்காணிக்கக்கூடியவங்க இல்லை, கேள்வி கேட்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்கக்கூடியவங்க இல்லைன்னு சொன்னால் மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க இங்க. அதனால ஜேர்னலிசம் வந்து அந்த கடமையை செய்ய வேண்டும். அடுத்தது இட் மஸ்ட் ப்ரொவைட் அ ஃபாரம் ஃபார் பப்ளிக் கிரிட்டிசிசம் அண்ட் காம்ப்ரமைஸ். இட் ஆல்சோ should strive to fairly represent the varied viewpoints and interests in society. அதாவது பப்ளிக் வந்து கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இடத்தை வந்து தளத்தை வந்து அமைத்து கொடுக்க வேண்டும். எதுன்னு கேட்டிங்கன்னா ஜேர்னலிசம் ஒரு பத்திரிகை இருக்கு இல்லையா. இன்னைக்கு வந்து டிவியில் வந்து அந்த விவாதம்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து இதை தான் அதை குறிப்பிட்றாங்க.